இப்போ மீண்டும் இதை போல ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸை தொடங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா, அதுக்குரிய அமௌண்ட்டு பணம் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு உண்டுமா, அல்லது வேற ஏதாவது மார்க்கத்தை உருவாக்கி செல்லலாமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் தோன்றிருக்கு. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்க காலம் நின்று விட்டது. ஆனால் இதை தவிர புதுமையான ஒரு பிஸ்னஸை தொடங்கக்கூடிய அனுபவமும் உங்களுக்கு இல்லை. அதனால் இதே பிஸ்னஸை ஒரு 45% உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கக்கூடிய வழியை முதல்ல உருவாக்கித்தாரேன். அப்படி மெல்ல மெல்ல 1.25 வருஷத்தில் பழைய மாதிரி கொடி கட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் செல்லம்? பொண்ணுடைய கல்வியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அருமையாக படிப்பாள், ஃபாரின் சொந்தமான பணியை பெறுவாள். அவளுடைய லைன் மிகவும் சரி. கல்யாணம் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு நடக்காது, அவள் இஷ்டத்துக்கு நடக்கும். அது புனிதமானதாக புகழுடையதாகவும் இருக்கும். ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமிய. வெற்றி மாலை கொடு. பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவள்ளுவருக்கு, ராமபுரம் கர்மசாமிக்கு, ராமபுத்திரன் கர்மசாமிக்கு, சாய்ந்த ஹொண்டைக்கார் கர்மசாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. இந்த வெற்றி மாலை 12 ஆண்டுகளுக்கு சக்தி உடையது. இந்த மாலையை உதிராமல், உன்னுடைய மனையை விட்டு அகற்றாமல், என்னை வைத்து வணங்கக்கூடிய பூஜை அறையில் வைத்து நீ தெய்வமாக நினைத்து பூஜிக்க பூஜிக்க உனக்கு செல்வமும் புகழும் தோன்றி உயர்ந்து கொண்டே இருப்பாய். இதுதான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. வெற்றி உண்டு மகனே. சென்று வா மகனே, வென்று வா, அறிவை வென்று வா மகனே, சென்று வா. சந்தோஷமாக ஆனந்தம் அடையுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். கர்மசாமிக்கு அதே மாதிரி கணவன் மனைவி கடன்பட்டு மனம் வேதனை அடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நிழலிலும் துணையாகி அமர்ந்திருப்பேன். என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸில் எங்கே இருக்கிறேன்? அப்படியா? உங்கள் ஊருக்கு போகக்கூடிய பாலம் எதுவும் பழுது போட்டு கிடக்கும்? கட்டிக்கிட்டு இருக்காங்களா? கட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் குதிரை போகிறதுக்கு மறைஞ்சு நிற்க. எப்படி போவேன், எப்படி போவேன்? தாயிருக்கும் வகையில் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. என்ன வேண்டும் அப்பா? நான் தான் சொல்லி கூப்பிட்டேனே, கடன் பட்டிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை, தொழிலாளர் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய். 1.25 ஆண்டுகள் உங்களுக்கு போதாத நேரமும் காலமும். அதனால் இந்த மன வருத்தமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து அகலக்கூடிய நேரம் வந்து விட்டன. அதனால தான் இந்த சன்னிதானத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மக்களே. உங்களுடைய உடல்நிலையும் சரியாக்கி உன் தொழிலை ஓங்காரமாக நடத்தி கடன்படாமல் காப்பாற்றினா போதும்னா கால் ஒன்று. வாப்பா. சென்னையிலிருந்து மகனை பற்றி கேட்க வந்தவன் பையன். இந்தா நல்லா இருப்பவனே, ஐஸ்வர்யமாக இந்தாப்பா. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாச்சு, சந்தோஷம். கால் வந்துட்டானே. பையனை பற்றி இப்போதைக்கு பேசக்கூடாது. அதனால தானே நான் வயது இருக்குல்ல, சும்மாவே பௌர்ணமிக்கு ஒரு பொழுது அதை பற்றி பேசுவோம். எனக்கா எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பெண்ணை, எங்கே தேடுவேன், எங்கே. பையனுக்கு கல்யாணம் முடிச்சாப்பா? பெண் தேடிக்கிட்டு இருக்கீங்களா?
அப்படியா? சந்திரா லக்கணத்திலே சனி. கல்யாணம் உன் பையனுக்கு முடிச்சு வைப்பேன். ஆனால் கல்யாணம் முடித்த 3 மாதத்துக்குள்ளே உன் மகனும் மருமகளும் ஒன்றையை விட்டு பிரிஞ்சு தனியே போயிருப்பாங்க. ஏற்றுக்கிடுவியா? இந்த அப்படியே கால் வா, உண்மையை சொல்லிடுவான். என்னப்பா? ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே, அலைப்பாயுதே, மனம் ஏங்குதே. ஒரு நேரத்தில் உன் பையன் விரும்பின பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சிந்தனை பண்ணது உண்டு, அது நடக்காமல் போனது உண்டு. அதனால் மன வருத்தமும் குழப்பமும் விட்டு கொஞ்சம் வீட்டில் கூட இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நடந்து போச்சு. இப்போ அவனுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. உன் பிள்ளைய சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் யார் பொருத்தமோ அந்த பெண்ணை உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன். செய்து தரலாம்ல? கால் விட்டு தேட கிடைக்காத தங்கம். முன்னே வேற சொன்ன, நீ தங்கமா? நீயா தங்கம்? இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னை பார்த்துக்கோ. என்ன கர்மசாமிக்கு? சாமி, நான் தொழிலுக்கு போகிற இடத்துல எனக்கு அடிக்கடி இடைஞ்சலாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னை வாழ விடாமல் கெடுக்கிறாங்க ஐயா அப்படின்னு ஒரு காக்கான். கேட்கவன் நீ வா. என்னடா தொழில் உனக்கு? நல்ல பெய. இவ்வளோ அனுபவம் வேற யாருக்கும் வருமாடா? கால் வந்து உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. கண்ண முடிக்கா பார்ப்போம். என்ன கருப்பசாமி, எங்கே வரீங்க? கிழக்கு கிழக்கு தெற்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்கிழக்கு திசையில் உள்ளது ஊர் இந்த சென்னை இல்லை. உண்மையா? எந்த ஊர்? கால்வன். புரிகிறதா? பிழைக்க பெருமையோடு சென்ற இடம் வடதேசம். சொல்ல மாட்டேன், எதுக்குமாலும் இவங்க கூடவே இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய மண்ணில் பீடம் செஞ்சு இவங்க குடும்பமெல்லாம் கும்பிடும். அடிக்கடி பண்ணி எப்பறான் போட்டு கொடுப்பாங்க. சொல்ல மாட்டேன வெட்டுவாங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்த கோயிலுக்கு உண்டு, அந்த சாமிக்கு உண்டு. கால் வந்துட்டுவாங்க. பாத்தியா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. தம்பி பார்க்கறதுக்கு சாதாரணம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் சில நட்பால் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கிட்டான். என்றா தம்பி, நட்பு நாக்கில் நீங்கள் ஆம்பளை மட்டும்தான் நட்புன்னு நினைக்கக்கூடாது. கால் வந்துட்டு வேலை எல்லாம் இருக்கத்தான் செய்யும் உலக வாழ்க்கையில். ஆனால் கண்டுக்கிடக்கூடாது. என்னென்ன பட்டுக்கொட்டை எனக்கு தெரியாததா? ஆமாம். சரி, கொஞ்ச நாள் அப்படி ஜாலியாக இருக்கலாம்னு போகாத கடற்கரை இல்லை, போகாத ஊர் இல்லை, சுத்தாத தேசம் இல்லை, இழக்காத பணமும் இல்லை, எடுத்து கொடுக்காத ட்ரெஸ்ஸும் இல்லை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியினே நேற்று. இன்னொரு தரம் காலம் வந்து இப்போ ஒரு தொழிலை மைண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதில் நமக்கு வேண்டிய ஒரு ஆளையும் பொறுப்பாக வச்சு நடத்தினா நல்லா இருக்குமா, அல்லது நம்ம மட்டுமே நடத்தலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி பொறுப்பாக வைக்கிற ஆள் ஆம்பளையா பொம்பளையா வேண்டும் என்னும் லட்சியத்தோடு இந்த பூவுலகில் பிறக்கிறார். அதுக்கு சரியான விதியுடையவர்கள் தான் அங்கே வந்து துணையும் கொள்கிறார்கள். அதனால் சேர்ந்ததும் குற்றமில்லை, பிரிந்ததும் குற்றமில்லை. காலமும் நேரமும் கணக்கை மாற்றியாச்சுன்னா அதனால் அந்த தொழிலும் அமையும், அந்த துணையும் இந்த பிறவியில் உனக்கு உண்டு. எடுத்து போட்டு கூட சேர்த்துக்கா. நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நல்லா முன்கோபக்காரா. ஆள் பார்க்கறதுக்கு சாந்தமாக இருப்பான், பெரிய கோபக்காரன். உண்மையா இல்லையா? சொல்லு. கால் வந்துட்டு வா. என்னது ஆடு வந்திருக்கு? ஆட்டை கட்டிவிடுறா. டே தம்பி, ஆட்டை கட்டிவிடு. நம்ம மட்டும் ஆடு தான். உடம்புல யாருக்கு ஒரு வீக்கம் இருந்துச்சா? யாருக்கு அது? எனக்கு முதுகுல ஆப்ரேஷன் பண்ணியாச்சா? அப்படிதான் அது நம்ம
பெரிய மகன் டாக்டர் இருக்கிறாரு, அது மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொண்டு குடிச்சேன். கொஞ்சம் அளவுக்கு பண்ணியிருக்கு. அது தசை கட்டியா கொழுப்பு கட்டியா? சாதாரணமாக கொழுப்பு கட்டின்னு சொன்னாங்க. கொழுப்பு கட்டி. நல்லா கரெக்டாக ரிசர்ச் பண்ணீங்களாமா? அக்கள உட்காரமா பார்த்து சொன்னார் ஐயா. பயாப்சிக் பண்ணீங்களா? அது அவரு பார்த்து நிறைய செக் பண்ணாரு. கால் ஒன்றுட்டான். ஏக்கா நீ உட்காருக்கா, அவனை எழுப்பு. நிச்சயமா இருக்கா கோவக்கார முறை எதுக்கு என்ன பண்ணிருக்கிய? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சேவர் கொடியுடைய முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். முருகன் எங்கே இருக்கிறார்? நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்கார் வீராபுரம் முருகன் கோயில். வீராபுரத்து முருகப்பெருமான் நம்ம நிலத்துக்கு பக்கத்துக்கு முருகன் இருக்கிறார். அதான் சேவர் கொடியோடு செந்தமிழ் குமரன் இருக்கும் இடத்தை கண்டேன். உன்னுடைய குடும்பத்தில் பையனுக்கு இருதார யோகமுடைய மகன், அவனுக்கு திருமூல நட்சத்திரம், அவனுக்கு கல்யாணம் நடக்கும். முத பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, 2 பிள்ளையுமே பொம்பளை பிள்ளையா பிறக்கும். பொம்பளை பிள்ளையா பிறந்த உடனே கல்யாணம், இப்போது முதல்ல கல்யாணம் முடித்த 6வது மாதத்தில் உன் மருமகா ஒரு சின்ன கோணக்களியை கிண்டுவா. எழுதி வச்சுக்கா எல்லாத்தையும், எதுவுமே பொய்யாகாது. கோணக்களியை கிண்டுவா. அப்படி போலீஸ் எத்தனை போய் திரும்பி வந்து மீண்டும் ஒன்று சேர்த்து வாழ்வீங்க. அந்த வாழ்க்கையிலே உன் பெற்றோர் ஒன்றா இருந்தால் நான் இருக்க மாட்டேன். உனக்கு பொண்டாட்டி வேணுமா, உங்கள் ஆத்தாலும் அப்பனும் வேணுமாலன்னு கேட்பா. நீங்கள்லாம் சொல்லுவீங்க, மகனே நீ நல்லா இருந்தால் போதும், என்னையை பற்றி நினைக்காதங்கடா, நானும் உங்கள் அம்மாவும் எப்படினாலும் காலம் கழிச்சிருவோம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி போதும் நீங்கள் மனதார சொல்லிடுவீங்க. அதுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கின்ற முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆண் தெய்வத்தினுடைய பேர் எம்பெருமான் நாராயணனுடைய பெயரை தழுவி வரக்கூடிய பெண்ணாமம். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை அன்னை ஆதி பராசக்தியின் பெயருடைய பிள்ளையாக இருக்கும். ஒரு பிள்ளைக்கு மேலே வேண்டாம்னு கட் பண்ண சொல்லுவா உன் மருமகா. அது அப்படி நடக்காது. கண்டிப்பாக 2 பிள்ளை பெற்றுதான் ஆகணும், நடந்தே ஆகும், மாற்றமே இல்லை. புரியுதா? சம்பந்தம் கலக்கிற பொம்பளைக்கு கண்ணில் ஒரு அடையாளம் இருக்கும். யாருக்கு? மருமகளுடைய ஆத்தாவுக்கு. அவன் மூஞ்ச பார்த்தாலே இருக்கும். கால் வந்துடுவான். அடையாளத்தெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ உன் பையனுக்கு மாங்கல்ய தோஷமும் தடையும் இருக்கு. அதனால இதுகால வரை எதுவுமே நடக்கவில்லை. பிரதோஷத்தன்னைக்கு நந்தியை வணங்கினீர்களா? நீங்க போறீங்க என்ன? நந்தீஸ்வரனை கேட்டேன். சிவதூது அனுப்பி கழுத்தில் இருக்கும் நாகபாசத்தை இறக்கி கல்யாண காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஒரு பக்கத்து இடுப்பு, ஒரு பக்கத்து முட்டு, காலில் வீக்கமும் வலியும் தெரியுது. அந்த வலி அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. இது நீர் சம்பந்தமான வலி, குழப்பமில்லை, வெற்றியாக்கி தரேன். காலையிலனே பார்த்துட்டு போ. இந்தா காசு பணத்தோட நல்லா இருப்பா, மகிழ்ச்சியா இருக்கு. கல்யாண பத்திரிக்கை பத்திரிக்கை என்கிட்ட வரட்டும். நல்லா இருங்கோ, காலைல பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்கணுமா? ஏமா? அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தமே. எந்த ஊருப்பா உனக்கு? இது யாருப்பா? பக்கத்தில் வாமா. போனது போகட்டும். பிள்ளையின் பேர் சொல்லு. பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில். ரெண்டுமே பையங்க. உங்கள் அம்மா கூட பிறந்தது எத்தனை பேர்? 4 பேர். பொம்பளை எத்தனை? ஒருத்தர் வீட்டில் தீராத நோய் பிரச்சனை இருந்துச்சா? தீராத நோய் இப்போ லைஃப் லாங்காகவே அதுதான். கால் அனுப்பும், கால் அனுப்பும். நீங்கள் உட்காருங்க. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால், என்னது 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் தாய் வழியை சார்ந்த ஒரு ஆண்மகன்
ஒரு பெண்ணினுடைய உடல்நிலையை பல கூறுகளாக ஆக்கி உயிர் பிரிய காரணமாக இருந்தால் 3 தலைமுறைக்கு முன்னார அந்த பாதகத்தின் அடிப்படையில் உன் தாய் வழியை சார்ந்ததில் ஒருவர் வாழாமலும் ஒருவர் நோயுற்றும் ஒருவருடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனைகளும் தோன்றியிருந்தன. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உடல் நோயால பிரச்சனையும் பணத்தால குழப்பமும் தொழிலால மன வருத்தமும் வந்திருக்கும். இருக்கா மோனோ? கால் வந்து வேற என்னப்பா வேணும் சுவாமி? பையனை நல்லாக்கி தந்துடுறேன். இந்த அம்மாவை பற்றி குணமாக்கி தரேன். நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு மனம் குழம்பாமல் பார்த்துக்கோங்க. என்ன இது பேய் இல்லை, நோய். தீர்த்து தரேன் போ. கர்பசாமிக்கு கொடிகாத்த குமரன் தெரிகிறானே. கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் எந்த ஊருப்பா? திருப்பூர். ஆசை கிளியே அனார்கலி, உங்க அப்பனை நினைச்சா ஒரே கிளி. ஜெயினுக்குள்ள போங்க. ஜெயின் அந்த இன்னும் கரெக்டாக சொல். இல்லாக்கிறாத. வாமா பெண்மணியே, வா, கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீர்கள்? அப்படியே தாலாட்டு பாடி தாயாக மாறி. குழந்தை இருக்கா அவனுக்கு? இப்போ தாயாக மாறதுக்கு என்கிட்ட வரங்கிட்டு வந்திருக்கிய. நின்று வர்றேன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அரிசி மூட்டை. தாளாது என்ன ஆசை. வாமா அம்மா ஆத்தா அப்பா ஐயா. மாரியாத்தா வரல எங்க இருக்கா? பக்கத்தில் கோயில் இருக்க. விநாயக பெருமான் வரார இருக்கார. 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெருமாள் இருக்கார. கால் ஒன்று. மங்களம் அருள்வாய். என்ன வேணும் மகளே? கேளு, என்ன வேணும்? உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. நீயா கேட்கணும் போதுக்கு தான் உன்கிட்ட என்ன வேணும்னு நான் கேட்குறேன். கேட்டுக்கா, என்ன வேணும்? அம்மா பராசக்தி வருவாய் நீ, வருவாய் நீ. சொல்லுமா, என்னம்மா வேணும்? என்ன வேணும் சொல்லு. செஞ்சு உடம்பே எரிச்சு கொள்ளு. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு இதான கூப்பிட்ட என்ன? கால் வந்துட்டு வா. ஆத்தா மாரியம்மா எங்க கிறங்க எடுக்க நல்லா இருக்க. தாயே உன் மனக்கவலை நீக்கிடுவேன். உன் உடம்புல ஒரு தெய்வத்தினுடைய சக்தி அப்பப்போ வந்து போகுது. இதனால் உன் குடும்பத்தை சார்ந்த பல பேர்களுக்கு போட்டியும் பொறாமையும் தோன்றி மாந்திரிகத்தால் உன்னை கட்டி வேதனைப்படுத்தி விட்டார்கள். இது உண்மை செயலாகும். இதுக்காக கற்பராயன் என்னும் ஒரு தெய்வத்தை துணையாக கொண்டு இந்த குறைகளெல்லாம் நீந்தா தீர்க்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டாய். அதில் என்னையும் சேர்த்து நீ நினச்சி கும்பிட்டுக்கிட்ட. அதனால் என் மடைக்கு வா, உன்னை நான் சரியாக்கிறதம்னு சொல்லி உன்னுடைய கனவில் ஒரு நாள் தோன்றி நான் சொன்னதை நினச்சி இன்னைக்கு வந்திருக்க குட்டி. கால் வந்துட்டு வா. என்ன சுமர்க்கியே? இந்தா உன்னுடைய துயரத்தை தீர்த்துத்தார, பிள்ளையால் இருக்கக்கூடிய மனவேதனை தலை உரிமையும் அகற்றித்தாரே. சந்தோஷமா இந்தா செல்வாக்கார மகள் ஆனந்தம். அடுத்த பைசே சிந்தாம சிதறாம கொண்டு போனோம். கர்பசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க கை விடுறா பாட்டிக்கு. டேய் குட்டியா கை விட. உங்களுக்கு உண்மையிலேயே திருப்பூரா?
எந்த ரோடு? ஊத்துக்குழி ரோடா? கால் ஒன்று ஒர்க் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, நெய் கடை, ஹோட்டலு, பார்க்கு. உங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஒர்க் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸு கடை, ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்க் மாதிரி வெட்ட வழியான இடம் இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் விற்கிறதா இருக்கு. இருக்கலாம். கால் வந்துட்டு யாருன்னு கேட்கவா? இவங்க பேருக்கு அங்கே இல்லையா? என்னடா ஒரு ஆசிரமம் தெரியுது, எங்கடா இருக்கு? அது என்ன வேதாந்த ஆசிரமமா? அறிவாலயமா? அறிவு திருக்கோயிலா? அது பக்கத்தில் வரசித்தி விநாயகரா? உன் பக்கத்தில் கிடையாது. நீ அங்கே போயிருக்கியான்னு தான் நான் கேட்டேன். உனக்கு யாபத்தில் இல்லை. ஆமாம். அப்போ நான் சொல்றது நீ கேட்டுக்கா. கருவம்பாளையம் பக்கத்தில் நடராஜம்னு ஒரு தேட்டருக்கு பின்னால் அறிவு திருக்கோயில்னு சொல்லி ஒரு ஆசிரமம் இருக்கு. அது பக்கத்தில் வரசித்தி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார். புரியுதா? ஏன் கருப்பசாமி அங்கே போனார் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய முன்னோர்களில் ஒருத்தர் ஒரு ஜீவசமாதியை வணங்கி வந்திருக்காங்க. அந்த பாக்கியத்தின்படி உனக்கு ஒரு குருவனுடைய ஆசையில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படி பிறக்கிற குழந்தைக்கு குமர குருபரன் அப்படின்னு பேர் வைக்கணும்னு உத்தரவு. அதுக்கு தான் இத்தனை வர சொன்னேன். கால் வந்துட்டாங்க. என்ன பேர் வைக்கணும்? குமரகுருபரன். குமரகுருபரர் அப்படிங்கிறவர் யார்? முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாய் பேசியவர். கந்தர்களி வெண்பா பாடியது அவர்தான். கந்தர்களி வெண்பா பாடினது அவர்தான். வந்தகலி தீரவென்று கந்தர்களி பாட வந்தேன், சந்தமுள்ள 3 கவி சரணமும் தந்தேன். அப்படி பாட்டு எழுந்தவர் யாரு? அதனால் மருத்துவத்தில் பல வார்த்தைகள் உங்கள் மனதை புண்படுத்தும்படி நீங்கள் கேள்விப்பட்டு மனம் வந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் மீறி தெய்வம் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்துருமா, அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு ஐயப்பாடும் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது மகனே. அதை ஜெயிப்பதற்குத்தான் இந்த கருப்பசாமி இங்கே இருக்கிறேன். நிச்சயமாக ஆண்மகன் பிறப்பால் குமரகுருபரர் என்னும் பெயர் வைப்பாய், குவலயம் புகழ வாழ்வான். இந்த வெற்றி உண்டு. தொழில் வளத்துக்கு பௌர்ணமிக்கு வந்து சரக்கூட வா, வெற்றியாக்கி தரப்பா. சும்மா கேட்க வர. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? தப்பியெல்லாம் நல்லா இருக்கேண்ணே. எது இருப்பா எனக்கு? இன்னொரு காலம் வந்து வாடா. என்னப்பா தம்பி, பாட்டில் கையில் தெரியுது, பாட்டில் அடிப்பியா? முன்னால் இப்போ மாதத்துக்கு ஒரு தரம், வாரத்துக்கு ஒரு தரம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாதத்துக்கு. அது மாதாந்திர கட்டளையா? காலம் மணிக்கட்டணை பியூரா அங்கே பார்க்காதீங்க, அது பொய்மொழி. அம்மான் இவனுக்கு பகையாவான். அம்மா கூட பிறந்தது எத்தனை பேருடா? தாய்மாமன் உனக்கு உறவா இருக்கானா? இப்ப நான் என்ன சொன்ன ஒரு வார்த்தை, அம்மான் இவனுக்கு பகையாவான். அம்மான்னா யாருடா? தாய்மாமன். தாய்மாமன் இப்போ உறவு இல்லை, பகையில் இருக்கான். அவங்களுடைய சாப தோபங்கள் உன்னுடைய குடும்பத்துக்கு இருக்கு. அது வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இருக்கா? கால் விட்டு வா. இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறேன். உன்னுடைய திருமணம் சம்பந்தமாக யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன, நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கையெல்லாம் குழப்பமாயிரும்.
அதில் தோல்வியுற்று வேதனை பெற்றிருப்பாய், நிறைய பணங்களை இழந்து விட்டாய். புரியுதா? திருப்பூர் என்னும் இடத்தை விட்டு வேறு இடத்தில் வாழலாம் என்று பிளான் போட்டு கூட அது நடக்கவில்லையே மகனே. காலூர் அதே மாதிரி இப்ப என்னைய பார்க்க வந்த மாதிரி இன்னும் ஒரு கருப்பசாமியை யாரையாவது போய் பார்த்தியாடா? யாருடா அது? அப்படியா? என்னடா சொன்னாங்கோ? காலில் விட்டு வாடா தம்பி. சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. கணமுடா, நிமிந்து உட்காருடா. சிங்கவாகினி சியாமல தேவி அங்குமிங்கும் எனாதபடி நின்ற போதி, அற்புத நாயகி அனந்த ரூபிணி அற்புதந்த பரஞ்சொருளாகி நின்ற பரஞ்சோதி, இந்த காலத்தில் இந்த அனந்த பைரவி அகண்ட நாயகி. துர்காதேவி அம்மன் எந்த இடத்துல இருக்காங்கப்பா? இருக்கு. அங்கே போயிருக்கியா நீ? அர்ச்சனை பண்ணியா? ஆனால் கும்பிட்டு மொத்தம் வந்திருக்க. அந்த அம்பாள் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காடா. கால் ஒன்று. மகாசக்தி சுரூபாய நமோ நம நமோ நம நமோ நம. சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட கொண்ட பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பற்றி உனக்கு என்னடா கருத்து? டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியாடா? சந்தோஷமா இருப்படா என் செல்ல மகனே. கால ஒன்று. வைகாசிக்குள் திருமண காலம் நடக்கும். இழந்து போன பணமும் கிடைக்கும். புதியது ஒரு தொழிலும் அமையும். புரிகிறதா? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதம் மாறிக்க காலையில் என்னை பார்த்து. கர்பசாமிக்கு சாமி என் உடல்நிலையும் நல்லாகணும், எனக்கு வாழ்க்கையும் அமையணும். தம்பி கல்யாணம் முடிச்சியா? அதான் உடல்நிலையும் நல்லாகணும், வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவன். வா. யூரின்லாம் ஒழுங்காக போகுதா? யூரின் ட்ரபிள் வந்துச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஏற்பட்டுச்சா? அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? கால் வந்துக்கலாம். அதான் வலி எடுத்துச்சு. அதான் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஓய் ஏமாளியானா? நல்ல கால் உள்ள உன் மனதை சாமிட்டே கொடுக்கல. சும்மா குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் சாப்பிடுத நீ ஏறும மாறி உடல் பயிற்சி செய்து வா. கண்ணமுடைய நிமிந்து உட்கார். ஜாக்பாட்டு மாதிரி பணம் கிடைக்கும்னு சொல்லி உழைச்ச முதல்ல சில பேர்கள்ட்ட கொடுத்து பணத்தை இழந்து வேதனைப்பட்டிருக்கியே. அவசியமில்லாத நண்பர்களால் நள்ளிரவு வரை பேசிக்கிட்டு இருந்து உடம்பை கெடுத்துக்கிட்டியே. நடந்தியா? தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி நடக்காம ஏமாந்து தெருவில் நின்றுட்டியே. கால் வந்துட்டு நல்ல பையன் தானே, பாவம் பிள்ளை. இப்போ உனக்கு நிலையான வருமானத்தையும் தரணும், கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கணும். வேற என்னடா வேணும்? இந்த ரெண்டும் போதும். கண்ண முடி உட்கார். எப்போ நடக்கணும் பார்ப்போம். தான் வேற பிடி சிக்கன்னு பிடில பெலங்கட்ட பேர் நல்ல விழா. அப்படியா? சரி சரி. இல்லை தம்பி, இங்கேருந்து இங்கே வர காந்துதை ஏண்டா? ஏன்பா நல்ல காட்டா தண்ணி அடிக்கியாடா? உடனே சரியாயிரும். என் செல்லம் இல்லை அடிக்கப்பா. கால் விட்டா எரும மாட்டு. கால் விட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. சபரிமலை ஐயப்ப சாமியை பற்றி உன் கருத்து என்ன? நல்ல சாமி தான். போயிருக்கியா? போகணும்னு நினச்சியா? ஏன் அந்த விரதம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது? சும்மா அங்கே பக்கத்தில் காலேஜ் ரோட்டில் சாமி ஐயப்ப சாமி கோயில் இருக்குல்ல, இருக்காடா? அங்கே போய் லேசாக தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடும்னு சொல்லி இங்கேயே முடிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டியா? கால் வந்துட்டுவா.
கெட்டிக்காரப்பையா கெட்டிக்காரப்பையா கெட்டிக்காரப்பையா. இந்தா இந்த ஜனவரி மாதம் பிறப்பதற்கு முன்னால் வருமானத்துக்குரிய வழியை தருவேன். மார்ச் மாதத்துக்கு உட்பட உனக்கு ஒரு நிலையான கல்யாணத்தை முடித்து நிறைவான வாழ்வை தாரேன். வேற என்னடா வேணும் தம்பி? என்னைய 3 முறை தொடர்ந்து பார்த்துக்கோ. போயிட்டோம்.